அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பச்சடி பார்க்க போகிறோம். என்ன பச்சடி அப்படின்னா புதினா பச்சடி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும், வெரைட்டி ரைஸ்க்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியமே இல்லை, வெயிலில் வச்சாலுமே கெட்டு போகாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது நல்லா செவந்து வரணும். எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிக்கணும் இல்லையா, அந்த டைமில் நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எள்ளு பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 வரமிளகா எடுத்திருக்கேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. எள்ளு பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா வெடிக்குது. இங்கே பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துச்சுல, எடுத்து வச்சிடலாம் இது தனியாக. இப்போது இதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் புதினாவை வதக்க போகிறோம், அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். புதினா பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கட்டாக 2 கட்டு எடுத்திருக்கேன். இலைகள் மட்டும் எடுக்காமல் இந்த இலசாக இருக்குள்ளே அந்த காம்பு, அதையும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். இது சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இந்த இலைகள் சுருங்கி வந்தால் போதும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. சுருண்டு வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கலரும் அவ்வளோவா சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. நான் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன், எந்த அளவுக்கு நான் அடுப்பில் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். பார்த்திங்களா, கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, சுருங்கி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். போதும், இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்துடலாம். இது கூட பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டை நான் உரிக்காமல் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா தோலை எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 பூண்டு எடுத்திருக்கேன், அதுதான் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டே பாருங்கள். அரைச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா புதினா இலைகள், அதையும் சேர்த்துடலாம். இலைகள்லாம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி, அதை இதில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டே பாருங்கள். இது இருக்கட்டும். இப்போ வாங்க அடுப்பக்கம் போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், இல்லைனா பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேன் தான் எடுத்திருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்க்கலாம். தாளிக்க வேண்டிய பொருட்களாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இது கூட 3 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிட்டேன். இதோட 2 வரமிளகாவும் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தால சட்னி, அது இதில் சேர்த்துடலாம். சட்னி பச்சடி எதுனா சொல்லலாம், இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் தாராளமாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியமே இல்லை, வெளியில் வச்சாலுமே இது கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், சாதத்தில் பஞ்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களா, ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.